பார்த்திபனோட டீன்ஸ் ஜூலை 12 ரிலீஸ்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டோட ஒரு போஸ்டர் நேற்று நைட் வந்தது. வழக்கமாக பார்த்திபன் பார்த்தாக்கா அவரோட படத்தை ஒரு பெரிய படத்தோட தான் ரிலீஸ் பண்ணுவார். 2014 நம்ம சூர்யாவோட அஞ்சனோட சேர்ந்து பார்த்திபனோட கதை திரைக்கதை வசனம் வந்தது. 2017 நம்ம தளபதி விஜயோட பைரவோட சேர்ந்து பார்த்திபனோட கோடிட்ட இடங்களை நிரப்பக வந்தது. 2019 நம்ம சூர்யாவோட காப்பானோட சேர்ந்து ஒத்த சிறப்பு வந்தது. இப்படி பெரிய படங்கள் கூட ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பெரிய படம் பற்றி ஆடியன்ஸ் பேசுகிறப்பெல்லாம் பார்த்திபன் படத்தை பற்றியும் பேசி ஆகணும். இதுவே அவருக்கு ஒரு ப்ரொமோஷனல் டூலாக மாறும். இப்போ இந்த டீன்ஸும் இந்தியன் 2ஓட வரப்போகுது. இந்த டீன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாராஜா வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடியை தொட்டிருக்கு. இதை இப்போ ஒரு போஸ்டரோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜானரில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவத்தை இந்த படம் செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சோலோ ஹீரோவாக நம்ம விஜய் சேதுபதிக்கு ஃபர்ஸ்ட் 100 crore கிளப் மூவி இதுதான். நம்ம விஜய் சேதுபதி லாஸ்ட்டாக ஒரு சோலோ ஹீரோவாக பண்ண படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ மகாராஜா நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்துருக்கு. நம்ம தனுஷோட ராயன் மூவியோட ஆடியோ லான்ச் ஜூலை 6 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் கிராண்டாக நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ராயன் பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் திருச்சிற்றம்பலமுக்கும் அவங்க இதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த படம் செம்மையாக இருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அடிஷன் ஒருக்கிச்சு. இந்த ராயன் நம்ம தனுஷோட டைரக்ஷனில் வரப்போகிற படம். நம்ம தனுஷோட சேர்ந்து எஸ்டி சூர்யாவும் வரப்போகிறாரு. மியூசிக் வேற ஏஆர் ரஹ்மான். ஸோ ஒரு தரமான சம்பவத்தை ராயன் செய்யும்னு நாம் நம்பலாம். ஜூலை 26 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கூலியோட ஷூட்டிங் ஜூலை 5 ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே இந்த மூவி சம்மந்தமாக வந்த டெஸ்ட் லுக் ஸ்டில்ஸ் போஸ்டர் டைட்டில் டீசர்லாம் நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. லோகேஷோட டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் கிரீஷ் கங்காதரன் இந்த மூவிக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. வழக்கமாக லோகேஷோட படங்களில் ஸ்டார் காஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கூலியில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து யாரெல்லாம் நடிக்க உள்ள வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கல்கி தமிழ்நாடுல இது வரைக்கும் அரௌண்ட் 26 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரைடே பெருசாக எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ கல்கிக்கு செகண்ட் வீக்கெண்ட்லேயுமே தமிழ்நாடுல சூப்பரான கலெக்ஷனை நாம் எதிர்பார்க்கலாம். பாகுபலி 2 அடுத்து பிரபாஸ்க்கு தமிழ்நாடுல கல்கி ஒரு க்ளீன் ஹிட் மூவியாக மாறி இருக்கு. விமலோட சார் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஜூலை 5 லான்ச் பண்ண போகிறாங்க. சித்துக்குமார் மியூசிக்கில் ஜீவ் பிரகாஷும் சைந்தவியும் இந்த சாங்கை பாடியிருக்காங்க. சார் ஒரு ஆக்ஷன் மூவி. ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்தை தியேட்டர்ஸில் நாம் எதிர்பார்க்கலாம்.